ரெக்கார்டிங் ஏன் கட் ஆயிருந்தது? அப்போ நம்ம இது மிஸ் ஆயிருமல்ல, அதுக்காக தான். ஓகே. அப்போ அந்த அம்மா வந்து எப்படி அந்த நம்மளோட இந்த அளவுக்கு வேர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த ஒரு ஆக்சிடென்ட் ஃபீல் வரும் பொழுது அதை பத்தி விளக்கங்கள் வந்து அதிகமா கொடுத்துட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, கடைசியில அது அவங்க வீட்டிலேயே நடந்துரும். அந்த நபரே வந்து அடிபட்டு திரும்பி வருவார். இதுக்கு காரணம் யாரு? எதுவுமே நடக்கக்கூடாது, ஒன்றும் அவங்க சொல்ற ஆகக்கூடாதுன்னு. எண்ணங்கள் அதுவே வந்து அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் வந்துடுது. ஆமா. அவங்க என்ன நினைச்சு சொல்றாங்க அப்படின்னா, சொல்ற வார்த்தைகள் வந்து நல்ல வார்த்தையா யூஸ் பண்ணணும். ஆமா, ஆனா அவங்க சொல்லும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறதுக்காக, நல்லதுக்காக, அறிவுரை சொல்றதுக்காக சொல்றாங்க. எதுக்காக? புரிதல் வர்றதுக்காக சொல்றாங்க. நல்ல விஷயம்தான் செய்றாங்க. இந்த மாதிரி நமக்கு தெரியாம, நமக்கு புரியாம நம்ம நிறைய இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து உபயோகிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ அதே மாதிரி அந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறமும் இவங்க என்ன சொல்லுவாங்க, நான் அன்னைக்கே இவ்வளோ ஜாக்கிரதையா சொன்னேன், இவ்வளோ விஷயங்கள் சொன்னானே, இவ்வளோ நிகழ்வுகள் வந்து எடுத்து சொன்னேன் அப்படி சொல்லும்போது நம்ம என்ன பண்ணோம்னா அந்த இடத்த விட்டு விலகறக்கு கத்துக்கணும். நம்மளை பொறுத்தவரையில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அது வந்து என்னவாக இருந்தாலும் ஓகே, அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயங்கள், நெகட்டிவான பிரச்சனைகளை வந்து பேசுறாங்க அப்படின்னா ஹோல்டு பண்ணிருங்க. எங்களுக்கு தெரியும், நீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து நெகட்டிவ் வந்து கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடணும். என்ன பண்ணணும்? டைரக்டாவே நம்ம வந்து அந்த வேர்ட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ அந்த மாதிரி நிகழ்ந்திருக்கு, இருந்தாலும் நீங்க நல்லபடியா போய் நல்லபடியா தான் வருவீங்க. நீங்க நல்லபடியா போய் நல்லபடியா அந்த வந்ததுக்காக நன்றி. இந்த மாதிரியான நல்ல வார்த்தைகளை வந்து சேர்த்து பேசணும். நம்மளால வந்து நெகட்டிவை எடுத்து சொல்லாம இருக்க முடியாது. இப்பவே வந்து நான் உங்களுக்கு வந்து எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஆனாலும் நம்ம என்ன சொல்லணும், அது வந்து அதிகமா அதை பத்தி விளக்கங்களை கொடுக்காம, அதிகமா இந்த நியூஸ் பேப்பர்ல இதையெல்லாம் பார்க்காம, அந்த நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய, ஏன்னா நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து உங்களை வந்து ட்ரிக்கர் பண்ணக்கூடிய ஒரு இடமாக மாறி இருக்கு. உங்களுக்கு வந்து நிறைய நெகட்டிவான குப்பைகளை கொண்டு வந்து அந்த பேப்பர்ல கொட்டி வச்சிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து ஏன்னா பாருங்க, முதல்லாம் வந்து ஒன்று ரெண்டு இல்லைன்னா எந்த ஒரு மாசத்துக்கு தான் ஒரு இரங்கல் செய்தி வந்து அதுல வரும். இன்னைக்கு வந்து பெருசு பெருசா போடுறாங்க. ஒரு அரை பேஜ் வந்து கண்ணீர் அஞ்சலி அப்படின்னு போட்டு அவர் பேர் போட்டு போட்டோ போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னா அவங்களோட வாழ்க்கைக்கு அவங்களுக்கு ஓகே, நத்திங் கோயிங் ஆன். ஆனா அது நமக்கு அது தேவையா? காலங்காத்தால எந்திரிச்ச உடனே அதே மாதிரி நியூஸ் பார்க்குறீங்களா? பர்டிகுலரா அந்த ஒரு பாலிமர் அந்த சேனல்ல தான் ரொம்ப மோசமா வரும். எப்போ எதை ஆன் பண்ணாலுமே வந்து அங்க இதாயிருச்சு, இங்க இதாயிருச்சு, அந்த இதாயிருச்சு, இந்த மாதிரியான விஷயங்களை அதிகமா கேட்கும் போது உங்களுக்குள்ளார ஒரு ஃபீல் வரும். உங்களுக்குள்ளார வந்து ஒரு தூண்டுதல் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம அந்த மாதிரியான நிகழ்வுகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துறோம். அந்த நியூஸ் கேட்கறது அப்படிங்கிறதே வந்து ஏர்லி மார்னிங் கேட்கறத பழக்கத்தை விட்டுறணும். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில எங்கெல்லாம் நெகட்டிவான விஷயங்கள் நம்ம காதுல அதிகமா உழுகுதுன்னு தெரியுதோ, அந்த கேஜெட், அந்த பொருள், அந்த இடத்த நம்ம வந்து வேண்டான்னு வச்சிடணும். ஏன்னா வேர்ட்ஸ் என்னங்க, பயங்கரமான ஒரு வேல்யூவான ஒரு பொருள். அந்த வார்த்தையோட ஜாலம், அந்த வார்த்தையோட பவர் நம்மளை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளை பாதிப்பை ஏற்படுத்திடும். ஸோ நமக்கு அந்த பாதிப்பு வரக்கூடாது, நம்ம வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும், நம்ம வந்து அந்த நிகழ்வுகளை போய் மாட்டிடக்கூடாது. ஏன்னா அந்த ஃப்ரீக்குவன்சி அவ்வளோ பவர்ஃபுல். அந்த ஃப்ரீக்குவன்சி அவ்வளோ பவர்ஃபுல். நம்ம இன்னைக்கு வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு சயின்டிஃபிக்கா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம இந்த பூமி வந்து உருண்டையா இருக்கு. நம்ம ஏற்படுத்தக்கூடிய இந்த எண்ண அலைகள், நம்மளுடைய வார்த்தைகள் கடல்ல போய் சேருது இல்லையா? நம்ம வந்து ஒரு பங்கு நிலமாகவும் 3 பங்கு கடலாகவும் இருக்கிறோம் இல்லையா? அந்த 3 பங்குல அந்த கடல் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு? நம்மளோட எண்ணங்கள் வந்து ஏன் அங்க போய் ஸ்டோர் ஆகிருக்குது அப்படின்னா,
அங்க வந்து நிறைய அந்த பிரபஞ்ச சக்தி உப்பை கொடுத்துருக்கு. உப்பும் நிறைய அந்த உப்பு தன்மை வந்து அதுல அதிகமா இருக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த உப்பு வந்து ஜென்ரலாவே ஒரு ரெக்கார்டர். அது வந்து பதிவு பண்ணி வச்சுக்கும் எல்லாத்தையும். ஏன்னா அது ஒரு பாறையோட இன்னொரு தன்மைன்னு வச்சுக்கோங்களேன் உப்புங்கிறது. ஆனா லிக்விட் ஃபார்ம்ல இருக்குது அது. அந்த கடல்ல வந்து லிக்விட் ஃபார்ம்ல ஒரு பாறை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா உப்பு வந்து கட்டியான பாறை மாதிரி தானே ஆகுது. ஸோ அது வந்து ஒரு ஒயிட் போர்டு. ஏன்னா அதை வந்து அந்த மாதிரி நம்மளால வடிவமைக்க முடியும். அந்த ஒயிட் போர்டில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த பூமியில எத்தனை கோடி மக்கள், 750 800 கோடி மக்கள் இருக்காங்க. அந்த மக்கள் சொல்லக்கூடிய அந்த எண்ணங்கள், அந்த செயல்கள், அவங்கள அப்படியே வந்து என்ன ஆகுதுன்னா அங்க ஸ்டோர் ஆகுது, எழுதப்படுது. அது என்ன ஆகும்? அழிக்க முடியுமா நம்மளால? அழிக்க முடியாது. அப்ப என்ன ஆகுதுன்னா அது அப்படியே வந்து உங்களுக்கே திரும்பி வந்து இப்படியே நம்மளுடைய அந்த எண்ணங்கள் வந்து வானத்துக்கு போய் அங்கிருந்து பிரபஞ்ச சக்தியோட ஆசி வாங்கி நேரா வந்து கடல்ல வந்து எழுதப்படுது. கடல்ல வந்ததுக்கு அப்புறமா நமக்கு வருது. ஸோ இந்த நிகழ்வு வந்து ரொட்டீனா நடந்துட்டே இருக்கிறனால இந்த பதிவை வந்து எடுக்கிறக்காக தான், இந்த பதிவை வந்து அங்க பிடிச்சி வைக்கிறக்காக தான். ஏன்னா ஒரு காலத்துல மனிதர்களுடைய பாருங்க, இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு சுனாமி வருது, ஒரு அழிவு வருது, ஒரு நீர்னால ஒரு இடம் அழிக்கப்படுது அப்படின்னா அந்த நிகழ்வு கொஞ்சம் பிஃபோர் டேஸ் நம்ம போய் பார்த்தோம்னா அந்த பகுதியில ரொம்ப அழிச்சாட்டியும் கொலை கொள்ளை கெட்ட விஷயங்கள், கற்பழிப்பு, அங்க வந்து அவங்களோட எண்ண அலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிருப்பாங்க அந்த மக்கள். அப்படிதான் சென்னையும் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்னையில ஒரு கட்டத்துல வந்து அந்த சுனாமிக்கு முன்னாடி ஒரு எல்லையை கடந்த நிகழ்வு வந்து நடந்துட்டு இருந்துச்சு. நிறைய தவறான நிகழ்வுகள் வந்து அங்க அதிகமா நடந்துச்சு. ஸோ இது நம்ம கண்ணுக்கு பட்ட ஒரு விஷயம். இது இல்லாம பல நாடுகள்லையும் பல சரித்திரத்திலையும் பல ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்ல அவங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த பெரும் பெரும் புத்தகத்திலையும் வந்து இதை நோட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி எங்க அந்த மக்கள் வந்து ரொம்ப எல்லையை கடந்து தவறு செய்யக்கூடியவர்களாக மாறுறாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த ரியல் எஸ்டேட்டு ஏமாத்துறது, அதே மாதிரி சிட்டு கம்பெனி ஏமாத்துறது, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு சென்னையில ஒரு எல்லையை கடந்து போயிட்டு இருந்துச்சு. ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. சுனாமிக்கு பிஃபோர் கொலை கொள்ளை வெட்டு, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ரியல் எஸ்டேட் ப்ராப்ளம்ஸ் நிறையா. அதனால தான் அது அந்த எண்ண அலைகள் ரொம்ப தவறா ஒரே மாதிரியான எண்ண அலைகள் வந்து அதிகமாக ஸ்டோர் ஆகும்போது இந்த மாதிரி வந்து அந்த பூமியை அந்த இடத்த சுத்தப்படுத்துறதுக்காக அந்த கடல் நீர் வந்து உள்ள வந்து கடல் நீர் வந்து உள்ள வந்து எல்லாத்தையும் கழுவிடு. அதுல நிறைய மனிதர்கள் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ ஒரு பெரிய பேரு அழிவு வந்து ஏற்படுது. இந்த பேரழிவுக்கு காரணமானதே உங்களுடைய எண்ண அலைகள்னா நம்மனால வந்து எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும் பாருங்க. பேரழிவுக்கு காரணமே யாருங்க? நம்மளா இருக்கிறோம். அப்போ உங்களோட வாழ்க்கையில இது நடக்கும் அப்படிங்கிறது வந்து உண்மை. அப்ப நம்ம சொல்லும் போது, பேசும்போது, சிந்திச்சு ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது நிறைய ஆலோசனை பண்ணி அந்த வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணணும். எப்பவுமே ஒரு சிலர்கிட்ட ஒரு தவறான வேர்ட்ஸ் இருக்கும். ஏதோ ஒரு சின்ன கோபம் வந்துன்னா நெசமா போ, அப்படி போ, இப்படி போ, உனக்கு அது வரட்டும் இது வரட்டும்னு சிம்பிளா பேசிடுவாங்க இல்லையா? விசாரணம் அந்த மாதிரி வந்து கோவப்படுறது, திட்டுறது, அதையெல்லாம் வந்து முழுக்க முழுக்க நம்ம தவிர்த்துக்கணும். அப்போ நம்ம கிளியர் பண்றதுக்கு அதை என்ன பண்றதுங்க? நம்மளோட ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா? அதுக்கு தான் நம்ம அந்த டேப்பிங் மெத்தடும் அதோட வந்து சில கீவேர்ட்ஸும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம்.
அந்த சொல்லி கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த 4 வார்த்தையை நீங்க ரெகுலரா எல்லா இடத்துலையும் ஒரு சின்ன தவறு நீங்க செஞ்சிட்டீங்கன்னு புரிஞ்சுதுன்னா உடனே ஐ எம் ஸோ சாரி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி அந்த 4 வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். நம்ம உடனே அந்த டேப்பிங் மெத்தடை யூஸ் பண்ணி அதிலிருந்து வெளியே வரணும். எஸ் சார், தேங்க்யூ சார். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இதெல்லாம் நமக்கு புரியாது, அதுதான் ப்ராப்ளம். இதை வந்து நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, நீங்கள் பேசுகிறீங்கிறது ஆக்சுவலாக நமக்கு புரியறதில்ல. நம்மளுடைய மூளைக்கு, நம்மளுடைய சிந்தனைக்கு, நம்மளோட அறிவுக்கு அப்பாற்பட்டு இந்த நிகழ்வு நடக்குது. அதில் தான் அங்கே வந்து ஒரு பெரிய தவறு வந்து ஏற்படுவதற்கு காரணமாக அமையுது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு தெளிவாக நம்ம இதை தான் செய்கிறோம், நம்ம சொன்ன வார்த்தையில் இவ்வளோ தப்பு இருக்குங்கிறது நமக்கு தெரியாமையே போயிடுது. ஸோ அந்த மாதிரி எப்போ நமக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளில் தவறுதலான நிகழ்வு ஏற்படுதுங்கிறது நமக்கு புரியுதோ, அப்போ நம்ம பேசுறது நம்ம காதுக்கே கேட்கணும். எப்படி உங்களுக்குள்ள வரக்கூடிய அந்த எண்ணங்கள், அந்த கெட்ட எண்ணங்கள் இல்லைன்னா அந்த வார்த்தைகள் உங்க காதிலேயே திருப்பி ஒலிக்கணும். அப்பதான் உங்களுக்கு புரியும். அந்த நிகழ்வு உங்களுக்கு வரும் பொழுது, உங்களுடைய அந்த சிந்தனைகள் மாறும் பொழுது, நீ இந்த வார்த்தையை பேசியிருக்கிறேன்னு அது ரிப்ளை கொடுக்கும். அப்போ உங்க காதுல ஒலிக்கும் அது, இல்லையா? ஒலிக்குமில்ல? யாருக்கெல்லாம் அப்படி ஒலிக்குது? அட்வான்ஸ் முடிச்சவங்களுக்கெல்லாம் ஒலிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு விஷயம் எனக்கெல்லாம் நல்லா கேக்குது. எனக்குமே நல்லா கேக்குங்க சார். எஸ் கரெக்ட் பண்ணாலும் தப்பு நேத்து பண்ணாலும் ஒரு நீ பண்ணது விஷயம் கரெக்ட், சார். பண்ணது நானே தப்பு. ஒரு அண்ணா இப்ப சொல்லுங்க. பார்க்க முடியல, என்ன நினைச்சுக்கிறாங்க தெரியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். பார்த்தா கோவிலுக்கு போகும்போது அந்த அண்ணா வந்துட்டாரு, பேசிக்கிட்டே போனாரு. இன்னொரு விஷயம் நடந்துச்சு. வெயில் இப்படி காயுது, ஏன்னா மழை வந்தா நல்லா இருக்கும், செடியெல்லாம் காஞ்சி கிடக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே உள்ள போற பார்த்தா மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டி எல்லாமே குளிர்ந்து போச்சுங்க சார் அந்த ஏரியா ஃபுல்லா. கண்டிப்பா. சார் சில டைம்ல நம்மளுடைய கேள்விக்கு நம்ம தானாவே என்ன பதில் சொல்றோமோ கிடைக்கும் அது சார். அப்படியே உடனே உடனே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க சார். எஸ், நீங்க இனி அட்வான்ஸும் கம்ப்ளீட் பண்ணி பாருங்க. ஏதோ இந்த உலகமே உங்களை சுற்றி வேலை நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல்குள்ள வந்துடுவீங்க. ஏன்னா அது அப்பேற்பட்ட பவர். அதனாலதான் சொல்றேன், சீக்கிரம் அந்த ஆயிடுவோம் ஃப்ரீக்வன்சி, சார் நாங்க 2 பேரும். அந்த ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, அது எப்பேற்பட்ட ஃப்ரீக்வன்சினா நம்ம என்ன மாதிரியா சிந்திக்கிறோமோ அந்த நிகழ்வு வந்து அதுவே நம்மளை தேட ஆரம்பிக்கும். ஒரு மேக்னெட் மாதிரி, இல்லையா? நம்ம ஒரு விஷயத்தை ஈர்க்கும் பொழுது அது என்ன ஆகுது, ஆப்போசிட்ல அது நம்மளை வந்து ஈர்க்க ஆரம்பிக்குது. அப்பதான் ரெண்டும் சேர்ந்து டம்மால்னு அதே ஒண்ணு. மாதிரி இரும்பு இரும்பு திங்ஸ் கூட இந்த மேக்னெட்டிக் வச்சிருந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இரும்புல பாத்தீங்கன்னா வேற எந்த திங்ஸ் வச்சாலும் அப்சர்வ் இழுத்துட்டே ஆமா, இருக்கு சார். அது ஒரு அந்த தற்காலிகமான மாதிரி. மேக்னெட்டாக மாறிடும். அதுதான் இதோட ரொம்ப முக்கியமான எஸ் சார். விஷயம். நம்மளோட எண்ணங்களை வந்து நம்ம ஒருநிலைப்படுத்தி அதை வந்து நார்மல் பண்ணி அதை வந்து தெளிவா புரிஞ்சுட்டு அதை வந்து நம்ம சரிப்படுத்தி பார்க்கும் பொழுது நம்ம காதுலயே நீ இந்த தப்பு பேசுற, நீ இதை கம்மி பண்ணு, கண்ட்ரோல் பண்ணு, நீ இந்த வேர்டுக்கு பதில் நீ வேற வேர்டு யூஸ் பண்ணு அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து நமக்குள்ள வர ஆரம்பிச்சு. ஸோ அந்த மனநிலையை வர வைக்கிறதுக்காக நம்ம இப்போ ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாமா? யாரெல்லாம் ரெடியில் இருக்கிறீங்க? ஷூர் சார். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நம்ம வந்து எதுவுமே சிந்திக்க கூடாது. இந்த பிளாங்க் மைண்ட். பிளாங்க் மைண்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி. அந்த தாட்ஸ், அந்த வேர்ட்ஸ், அதையெல்லாம் வந்து முழுசா நம்ம ஹோல்டு பண்றதுக்கு நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அதுதான் நமக்கு முக்கியம். ஒரு கோபம் வருது நமக்குள்ள, வந்து ஒரு பயங்கரமா ஒரு கிளர்ச்சியான ஒரு சம்பவம் உள்ள இருந்து ஏற்பட்டு நம்ம இதை ஐயோ சொல்லியே ஆகணும், செஞ்சே ஆகணும், அந்த ஃபீலை வெளிப்படுத்தக்கூடிய நினைக்கக்கூடிய அந்த இடத்த வந்து நம்ம என்ன பண்றோம்னா அப்படியே கண்ட்ரோல் பண்ணி ஒரு இடத்துல நிறுத்தணும். நமக்குள்ள வந்து அந்த கண்ட்ரோலிங் மெத்தட் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்க வேண்டியது ஒரே விஷயம் என்னன்னா, கூல் டவுன், காம் டவுன், ரிலாக்ஸ்.
ஏன்னா நம்ம அந்த சிந்தனைகளை நிறுத்தணும், போகக்கூடாது. நம்ம சிந்தனை வந்து நம்மளை கடந்து போகக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ நம்ம சிந்தனைகள் வந்து நம்மளை கடந்து போக ஆரம்பிக்குதோ அப்போ என்ன ஆகும்னா நம்ம வந்து நம்ம கண்ட்ரோல் இருந்து வெளியே போக ஆரம்பிச்சிருவோம். அப்போ அந்த அன்கான்சியஸ் லெவல்ல உள்ள வந்து ஸ்டோர் ஆகக்கூடிய அந்த வேர்ட்ஸ் வந்து நம்மளை வந்து பயங்கர அளவில் நம்மளோட வாழ்க்கையவே வந்து மாற்றக்கூடியதாக மாறுது. அப்போ நெகட்டிவான ஒரு விஷயம் நமக்குள்ள வந்து உட்கார்ந்துருச்சுன்னா வாழ்க்கை பூரா நிறைய நெகட்டிவாக தான் இருக்கும். நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் எல்லாம் செஞ்சு டேலண்ட் இருந்தாலும் ஸ்கில் இருந்தாலும் டெக்னிக்கல் இருந்தாலும் பண வசதி இருந்தாலும் உங்களால் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண முடியாமல் தவிப்பீங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த எண்ண அலைகள். அது வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எண்ண அலைகளை நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ எப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணுறோமோ அப்போ எண்ண அலைகளை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ அதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பிளாங்காக இருக்கணும். பிளாங்க் ஃபீல், அதாவது நம்ம பிரெயினுக்கு முழிச்சிட்டு இருக்கும் போதே தூங்க வைக்கணும் அது. ஏன்னா தூங்கும்போது கூட நம்ம பிரெயின் என்ன பண்ணுவோம்னா ஆக்டிவ்லேயே இருக்கும், கனவுகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் இல்லையா? நமக்கு வந்து பிரெயின் பாருங்க திரும்ப அது அதுக்கு இன்னொரு டியூட்டியை எடுத்துட்டு அது போய் கனவு காண ஆரம்பிக்குது. ஸோ அந்த கனவும் காணக்கூடாது, வேலையும் செய்யக்கூடாது, அது பேசாமல் இருக்கணும். அப்போ அந்த மாதிரி இருக்கணும்னா நம்ம கண்ட்ரோலில் தான் அதை வைக்கணும். அந்த கண்ட்ரோலில் வச்சாதான் அது தெளிவாக இருக்கும். அப்போ அந்த கண்ட்ரோலை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்பீச்லெஸ், அந்த பிளாங்க் பிளேஸ், அங்கே வந்து நம்மளை நிறுத்துறதுக்கு நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம நம்மளையே ஹோல்டு பண்ணிட்டோன்னா நம்மளால என்ன பண்ண முடியுங்க, நம்மளோட எண்ண அலைகளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரி எண்ண அலைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு க்ளோஸ் யுவர் ஐஸ், உங்களுடைய கண்களை மூடிக்கிங்க, உங்களோட இரு கால்களையும் நிலத்தோடு பதித்து வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய முதுகுத்தண்டை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். நார்மல் பிரீத்திங். இப்போ உங்களுடைய அந்த சுவாச காற்று, இப்போ காமா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம மூளையும் வேலை செய்யக்கூடாது, எந்த விதமான சிந்தனையும் சப்தமும் நமக்கு உணரக்கூடாது, நம்ம எந்த ஒரு நிகழ்வை பற்றியும் ஃபீல் ஆகக்கூடாது, சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வும் வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் கண்ட்ரோலு உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பாகங்கள்லேருந்து வரக்கூடிய சப்தத்தை நீங்கள் உணரணும். அந்த நிகழ்வு வரும். நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணி வரும் பொழுது முந்தா நேற்று கூட எடுத்துங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க, சார் எனக்கு வந்து என்னோட உள்ள பிளட் ஓடுற சவுண்டு கேட்குது சார். என்ன சவுண்டு? ஹார்ட் பீட் கேட்குது சார். அந்த நிலை வந்து உங்களுக்கும் வரும். ஏன்னா நம்மளுடைய மனசை காம் டவுன் பண்ணிட்டோம், அது வந்து கண்ட்ரோல் ஆயிடுச்சு. அப்போ நமக்கு அது வரும். ஸோ நீங்கள் அந்த மூக்கில் வரக்கூடிய அந்த காத்தோட சத்தத்தை அதை மட்டும் கேட்டுகிட்டே இருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடலோட இயக்கங்களை வந்து உங்களால் கவனிக்க முடியும். இப்போது நீங்கள் அந்த மூச்சு காற்று எந்த பாகத்தில் வருது, லெஃப்டா ரைட்டா அப்படிங்கிறத கவனிங்க. எந்த கமாண்டும் பண்ண வேண்டாம், அதுக்காக கண்ணை திறக்காதீங்க, பதில் சொல்றதுக்காக நோட் பண்ணி வச்சுங்க. இப்போ உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய உங்களிருந்து லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய மூக்கிலிருந்து காற்று வெளியேறுகிறதா, ரைட் சைடில் உங்களுடைய மூச்சு காற்று வெளியேறுகிறதா, அதை கவனமாக பார்த்துட்டே இருங்க.
இதோடையே ஒரு நல்ல விஷயம் சொல்லிடுறேன். உங்களுடைய லெஃப்ட் சைடு காற்று போகுது சார், எனக்கு மூக்கு லெஃப்ட் சைடில் தான் காற்று வருது. நல்ல எண்ணங்களை வந்து ஏற்படுத்திக்கங்க. உங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது மிராக்கிள் நடக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான வேலை இருக்குது, கவர்மெண்ட் வேலை இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அந்த விஷயத்தை நினச்சிக்கங்க. அது நடந்ததாகவும் அது எளிமையாக முடிந்ததாகவும் உங்களுடைய அந்த நிகழ்வு முடிந்ததற்காக அந்த பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. அந்த நிகழ்வு முழுமையாக நடந்து அந்த சந்தோஷத்தை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த ஒரு உணர்வை உங்களுக்குள்ளார கொண்டு வந்து, அந்த ஃபீலை உங்களுக்குள்ள கொண்டு வந்து நன்றி 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 அப்படின்னு சொல்லிட்டே இருங்க. யாருக்கெல்லாம் லெஃப்ட்ல காத்து வருதோ அவங்க யாருக்கெல்லாம் லெஃப்ட்ல காத்து வருதோ அவங்க எஸ். நார்மல் பிரீத்திங். டேக் தி பிரீத். நல்ல எண்ணங்களை உருவாக்கி கொள்ளுங்கள். அந்த எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா நம்ம உடம்புல வந்து நிறைய பிரச்சனைகள் வரக்கு காரணமாகவும் இந்த எண்ண அலைகள் தான் வந்து காரணமாக இருக்குது. டேக் டீப் பிரீத். பிரீத் இன், ஹோல்டு பண்ணிக்கங்க, நிறுத்திக்கங்க. ஸ்லோலி பிரீத் அவுட். பிரீத் அவுட் வந்து வேகமா பண்ணக்கூடாது. நிதானமா காற்றை வந்து வெளியிடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒன் மோர் டைம், டீப் பிரீத். அந்த பிரீத்தை நல்லா உள்ள இழுத்துட்டு ஹோல்டு பண்ணிக்கணும். ஓகே. அதுக்கப்புறமா உங்கள் எவ்வளோ கெப்பாசிட்டி உங்களால் நிற்க முடியுமோ நில்லுங்க. அதுக்கப்புறமா முடியலன்னா அப்படி ஸ்லோவாக விடுங்க, கக்குன்னு விட்டுறாதீங்க. அதை கண்ட்ரோல் பண்ணி விடுங்க. பிரீத் இன், ஹோல்ட் யுவர் பிரீத். அந்த டைமிங் நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்க. முடியாதவங்க விட்டுறலாம். என்னால் முடியும் அப்படின்னா ஹோல்டு பண்ணலாம். ஓகே. பிரீத் அவுட் ஸ்லோலி, ஸ்லோலி. ரிலாக்ஸ். இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய பயிற்சிகளோட நிறைய நம்மளோட அட்வான்ஸ் கிளாஸை பற்றியும் அதோட டெமோவாக ஒரு பெரிய சீக்ரெட்டையும் சொல்லக்கூடிய, அதே டைமில் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு, ஏன்னா நீங்கள்லாம் வந்து கற்றுட்டீங்க இல்லையா? நிறைய பேர் வந்து நம்மளோட கிளாஸ் பேசிக் வந்து கற்று வச்சுருக்கீங்க, அட்வான்ஸ் கற்று வச்சுருக்கிறீங்க. இப்போ உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு ஓரலாக இது என்ன சிஸ்டம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறக்கும், அந்த டேப்பிங்கை அவங்களுக்கு ஒரு எளிமையான முறையில் செய்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக அமையக்கூடிய நம்மளுடைய நேரடியான ஒரு வகுப்பு வந்து நம்ம நடத்த போகிறோம். விழுப்புரம் அப்படிங்கிற ஊரில். அங்கே அதுக்குண்டான குபேரன் அப்படிங்கிற கூடிய கிரீன் குபேரன் அப்படிங்கிற ஒரு ஹாலில் வந்து நம்ம நடத்த போகிறோம். அது ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல். அதில் வந்து மால் இருக்குது. என்டர்டைனிங்காக ஒரு நாள் நீங்கள் வந்து ஒரு பிக்னிக் உங்கள் குழந்தைகளோட போகணும்னு நினச்சிங்கன்னா அற்புதமான இடம்.
ஏன்னா அதில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, மால் இருக்குது, தேட்டர் இருக்குது, அங்கே பக்கத்துலேயே பீச் இருக்குது. ஸோ உங்களுடைய ஒரு நாள் அழகாக அமையக்கூடிய ஒரு நாளாகவும், ஒரு பிக்னிக்காக நீங்கள் வேணாலும் மாற்றிக்கக்கூடிய ஒரு அற்புதம். ஏன்னா உங்க குழந்தைகளாக இருப்பாங்க இல்லையா? இந்த கெட் டுகெதர், இந்த நிகழ்வு, மீட்டப் கிளாஸ் எதுக்குன்னா, உங்கள் கணவன் மனைவி, உங்களுடைய குழந்தைகள், படித்து கொண்டு இருக்கக்கூடிய குழந்தைகள், அவங்களுக்கு இந்த கிளாஸை பற்றி ஒரு புரிதல் ஏற்படுத்துறதுக்காக. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, 2 விஷயம் நான் கொடுக்க போறேன். ஒன்று பேசிக், ஒரு ஃபண்டமெண்டல் சிஸ்டம். இது எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும், நீங்க இது பண்றதுனால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கற்றுக் கொடுத்து அந்த டேப்பிங்கும் கற்றுக் கொடுக்க போறோம். அதுக்கு அடுத்து, ஏன்னா உங்க வீட்டில் இருக்கிற ஆள் தானே, உங்க வீட்டில் உங்க பக்கத்தில் உட்காந்து நிறைய குழந்தைங்க டேப்பிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக உங்க கணவன்மார்கள் சில சமயம் பண்றாங்க, பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி உங்க மனைவிகள் செய்யறாங்க, செய்ய மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களை எல்லாம் கரெக்ஷன் பண்றதுக்காக ரொம்ப கம்மி ஃபீஸில் எக்ஸ்பென்சிவ் மட்டும் வாங்கிட்டு உங்களுக்கு வந்து இதை வந்து கற்றுக் கொடுக்க போகிறோம். போன வாட்டி கூட வந்து நம்ம 4000 வாங்கியிருந்தோம் இல்லையா, சென்னை ப்ரோக்ராமுக்கு. ஸோ இப்போ அதோட பாதி தான் வாங்குகிறோம். எதுக்குன்னா, நீங்கள் நிறைய பேர் வரணும், உங்கள் குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு வரணும். உங்கள் குழந்தைய 10th எக்ஸாம் எழுதும்போது ரொம்ப தெளிவாக நிறைய மார்க் அள்ளி அள்ளி எடுத்து பாஸ் ஆகணும். இப்போ உங்கள் ஒரு எங்க ஏஜில் இருக்காங்கன்னா, நல்ல மனைவி, நல்ல தொழில், நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கு இந்த டூலை யூஸ் பண்ணி உங்கள் குடும்பம் நல்லா ஆகணும். அதுக்காகவே இந்த கிளாஸை வந்து நான் ரொம்ப முக்கியத்துவமாக பார்க்குறேன். ஏன்னா அவங்க ஓரளவுக்கு புரிதலுக்குள்ளார வந்துட்டாங்கன்னா, அவங்க இதை அப்பா நம்ம அன்னைக்கு போனோமெல்லாம் அவங்க இதை செய்ய சொன்னாங்கல்ல, இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன மிராக்கள் நடந்ததல்ல அப்படிங்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு உள்ள வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கான விஷயத்த வந்து ஏற்படுத்தும். ஸோ அது வந்து அவங்க நாளைக்கு ஒரு 10th எக்ஸாம் எழுத போகிறாங்க, 12th எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்னா, இல்லை ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறாங்கன்னா, போகிறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சியை செஞ்சுட்டு அவங்க அங்கே போகும்போது மைண்டும் நல்ல ரிலாக்ஸாக இருக்கும், ஃபிசிக்கலாகவும் பார்க்கறக்கு அழகாக இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா, டக்குன்னு ஜாப் கிடைக்கும், நல்ல போஸ்டிங்கில், நல்ல சம்பளத்தில். அதே மாதிரி எக்ஸாம் ஃபியர் அதை அப்படியே உடச்செறிஞ்சிட்டு போய் ஏதோ ஃபுட்பால் விளையாட மாதிரி இல்லைன்னா ஸ்விம்மிங் போன மாதிரி எக்ஸாமினேஷனை சந்தோஷமாக சரபராஜான்னு எழுதிட்டு ஓடி வந்துடுவாங்க. இது உங்கள் வீட்டில் நடக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் அந்த பயிற்சியை வந்து உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கணுங்கிறக்காக தான் நான் குழந்தைகளுக்குன்னு தனியாக ஒரு கிளாஸும் கண்டக்ட் பண்ண போகிறோம். அதோட முதல் படி தான் இது. ஏன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் கணவன் மனைவி உங்களோட குழந்தைகள் இதை புரிஞ்சுக்கும் பொழுது அது என்ன ஆகுது அப்படின்னா, உங்கள் வீட்டுக்குள்ளார ஒரு அன்பை ஏற்படுத்தும். அதிகமாக லவ், இந்த அன்கண்டிஷனல் லவ் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். அதையெல்லாம் ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த கிளாஸை வந்து நம்ம நடத்த போகிறோம். அது இல்லாமல் நல்லா ரொம்ப நாளாக பயிற்சி பண்ணி கரெக்டாக கிளாஸ் அட்டன் பண்ணி ஒரு வகுப்பு கூட மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணி நம்மளுடைய பல கிளாஸுகளை, அதாவது லைவ் ஆனாலும் சரி, நார்மல் இதாக இருந்தாலும் அதையெல்லாம் அட்டன் பண்ணி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 3-4 பேர்த்துக்கு வந்து நம்ம ஒரு அவார்டு கொடுக்க போகிறோம். அது என்னன்னா, பெஸ்ட் ப்ராக்டிஷனர் அவார்டு, பெஸ்ட் பர்ஃபார்மர் அவார்டு அப்படின்னு 2 அவார்டு கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா வந்து யார் நாமினியாக வரணும்னு நினைக்கிறீங்களோ, எனக்கு அந்த அவார்டு வேணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் வந்து நாமினேட் பண்ணலாம். ஸோ அது மூலமாக உங்களுக்கு அந்த அவார்டு தரப்படும். யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லி இங்கேயும் போடலாம். இல்லைன்னா நம்மளோட டெய்லி ப்ராக்டிஸ் குரூப்பில் போட்டிங்கனாலும் சரி, உங்களை வந்து உங்களுக்கு அதுக்குண்டான தகுதிகள் இருக்குது அப்படின்னு நான் அதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த ஒரு சில நபர்களுக்கு வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அதில் நாமினியாக நிறைய பேரை வந்து நானும் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் வந்து ப்ராக்டிஸை சரியாக பண்ணக்கூடிய அந்த நபர்கள், மேபி நான் கூட மறந்து அவங்க பேரை எழுதாம விட்டுறலாம். அதுக்காக தான் சொல்கிறேன், ஐ எம் ஆல்சோ அப்படின்னு நீங்கள் உங்கள் கையை தூக்கிட்டீங்கன்னா, சார் நானும் அப்படி தான் சார், நானும் அப்படி தான் சார், நானும் மேக்ஸிமம் 99% மிஸ்ஸிங் இல்லை சார் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் வரீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் அவார்டு கொடுக்க போகிறோம்.
அதே மாதிரி உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன், நீங்கள் இவ்வளோ நாள் இங்கே படித்து இந்த கிளாஸ் எல்லாம் கற்றுட்டு வருஷ கணக்கில் 2.5 3 வருஷம் ஆக போகுது. ரெகுலராக இந்த நம்மளுடைய இன்னைக்கு வந்து 31வது பேட்ச் நடத்துகிறோம். எத்தனை பேர், எத்தனை கிளாஸ், எத்தனை மக்கள் இல்லையா, எத்தனை விதமான மக்கள், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சர்டிஃபிகேஷன். யாரெல்லாம் வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும் உங்களுக்கு அங்கீகாரம் தர்ற மாதிரி ஒரு சர்டிஃபிகேஷன். ஏன்னா இதில் வந்து நம்ம வேறையும் சில லீகல் சிஸ்டம் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் அது வேல்யூவான்னு கேட்டால் கண்டிப்பாக வேல்யூவாக இருக்கும். அந்த இப்போ கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் வேல்யூவேஷன் தான் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு பொருள் வராதவங்களுக்கு கிடையாது, வர்றவங்களுக்கு மட்டும்தான். எஸ் குமார் சார், அந்த மாதிரி வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அது கொடுக்கப்படும். சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்கப்படும், அவார்டு கொடுக்கப்படும். அது இல்லாமல் உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுத்தரப்படும், உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் வீட்டுக்காரருக்கு கற்றுத்தரப்படும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஒரு டெமோ கிளாஸ் ஃபார் அட்வான்ஸ் கிளாஸு என்ன மாதிரியான ஒரு அற்புதங்கிறத அங்கே நிகழ்த்தி காட்ட போகிறோம். ஸோ அது மூலமாக வந்து நான் சொன்னேன்ல, அந்த மெய்ஞான பயிற்சி, அந்த சிலர் வந்து இன்னைக்கு அந்த குருவே இல்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பார்ட்டை கூட நம்ம ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம். ஸோ யார் வந்து அதில் வெரி இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து நேராக வந்துடுங்க, நேராக வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. நேராக வந்தால் மட்டும்தான் அது எல்லாமே செய்ய முடியும். அதுக்கு நீங்களாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ரெஜிஸ்டர் பண்ணனாதான் நம்மளால அதை வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஏன்னா கம்மி சீட்டு தான் இருக்குது, ரொம்பவுமே கம்மி ஆளுக தான் நம்ம அந்த ஹாலில் உட்கார வைக்க முடியும். அதனால் இப்போவே ஏகദേശம் 80% ஃபில்டு, 80% அவங்க அவங்களுடைய டிக்கெட்டை ஃபில் பண்ணிட்டாங்க. எல்லாருமே வந்து பேமெண்ட் போட்டாங்க. எல்லாருமே வந்து அவங்க கூட 3 பேர் வராங்க, 4 பேர் வராங்க, அவங்களுக்கு அடக்கம் பேமெண்ட்டெல்லாம் செட்டில் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ணணும், அதை செஞ்சாதான். ஏன்னா 80% பர்சன்ஸ் முடிச்சிட்டாங்க. இன்னும் அந்த 20 ஒரு சிலர் பேர் கொடுத்துருக்கிறீங்க, பட் ரிஜிஸ்ட்ரேஷனை பற்றி எதுவுமே பேசாமல் இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் அந்த 20% மிஸ் பண்ணிடாதீங்க. என்ன நாள் இருக்குது இல்லையா? மே 3ஆம் கூட தேதி வரவங்களுக்கு எவ்வளவு சார் ஃபீஸ்? அது யாருங்கிறது வேணும் சார், அதை பொறுத்து. ஏன்னா அடல்ட்டுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. உங்கள் பெரிய நபர்களே வராங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபீஸோ அதே ஃபீஸ் தான், 2500 ஃபீஸ் வந்து மொத்தமாகவே அவ்வளோதாங்க வாங்குகிறோம். அந்த ஹாலுக்கும் சாப்பாட்டு செலவு, வந்தீங்கன்னா டீ காஃபி சாப்பாடு எல்லாமே நம்ம தான் கொடுக்க போகிறோம். யாருக்கு வந்து நீங்கள் ஒரு செலவு இல்லை, உங்கள் ட்ராவலிங் செலவு மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். உள்ளே வந்ததுலேருந்து வெளியே போகிற வரைக்கும் எல்லா எக்ஸ்பென்சிவும் நம்மளோடது. ஸோ நம்ம அதை வந்து ஒரு ஷேர் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த அமௌண்ட்டு வந்து நமக்கு உண்டான ஒரு செலவு தான். இதில் வந்து அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம தான் எக்ஸ்ட்ரா ஷேரிங். புரியுதுங்களா? உங்கள்கிட்ட வாங்குறத சிலருக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்து அது வந்து நம்ம எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது போய் சேரணுங்கிறதுக்காக. ஓகே, யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ உடனடியாக உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், ஹேவ் அ நைஸ் டே. சார் குட் மார்னிங் சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்கம்மா ஹேமலதா. சார் இன்னைக்கு கிளாஸ் எனக்கோசரமே வச்ச மாதிரி இருந்துச்சுங்க சார். இப்ப லாஸ்டா சொன்னீங்கல்ல, இது கவர்மெண்ட் சம்பந்தமா ஏதாவது வேலை முடியணும்னா லெஃப்ட் சைட்ல காத்து வரும், கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆன மாதிரி நினைச்சுக்கோங்கன்ட்டு. ஆக்சுவலி நான் நேத்தே பாக்யத்தையும் பேசிட்டு இருந்தேங்க சார். அவங்க குரூப்ல எல்லாம் போடுங்கக்கா அப்படின்னாங்க. நான் என்னன்னு சொல்லி நான் போடுறது அப்படின்னு யோசிச்சுட்டு போடல சார். பார்த்தா நீங்களாவே எல்லாம் சொல்லி எனக்கு ஆக்சுவலி எல்லாமே நடந்துட்ட மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நான் குரூப்ல போடல, விஷயத்த சொல்லல, ஆனா அதுக்குண்டான விஷயங்கள் எல்லாமே நீங்களே பண்ணிட்டீங்க சார்.
ரொம்ப இல்லை, ஹாப்பி சார். கண்டிப்பா தேங்க்யூ இது சார். வந்து எல்லா நாட்கள்லையுமே வந்து எல்லாத்துக்கும் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னன்னா, கண்டிப்பா அவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயமும் அதுதான். இந்த கிளாஸ் வந்து எனக்காக ஓகே. நடத்துனதா இருக்கு சார் அப்படின்னு. ஸோ அது கண்டிப்பா அது அப்படிதான் இருக்குது. அதுல எந்த மாற்றம் எஸ் இல்லை. சார். எஸ், தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஆல். மைண்ட் அப் தேங்க்யூ சார். பண்ணிடலாமா? சார் தேங்க்யூ எஸ்மா, சார். எஸ்மா, தேங்க்யூ. சார் வாழ்க வளமுடன். வாழ்க தேங்க்யூ சார். வளமுடன். தேங்க்யூ. சார் முடிஞ்சா எங்க வீட்டுல கூட்டு வரதுக்கு கேட்டு பாக்குறேங்க, வந்தாங்கன்னா கூட்டிட்டு வரேங்க சார். இல்லை, நீங்க கூப்பிட்டுட்டு வந்ததாவே நினைங்க, சரியாயிடும். சரி சார் சார். வந்துட்டாங்கன்னு டேப்பிங் பண்ணுங்க சார். அவங்க குமார் சார் கூப்பிட்டு வாழ்க வந்துட்டு வளமுடன். நல்லபடியா வந்து போன மாதிரி டேப்பிங் கொடுங்க சார். நாங்களும் கொடுக்குறோம். வந்துருவாங்க சார். கண்டிப்பா எங்க வருவாங்க. சரிங்க சாருக்கு சரிங்கம்மா. அப்படிதான் சார் கொடுத்துட்டு இருக்கேன். பாருங்க. சார் எனக்கான சரிங்க ஐயா, சுச்சுவேஷனும் அந்த மாதிரி வரணும் சார். குமார் சாரை கூட்டிட்டு வாங்க, நானும் நாங்க சார் கொடுத்த ஒரு ப்ராஜெக்ட் நாங்க வந்துடணும் நாங்க. எல்லாம் ஃபேமிலியோட கண்டிப்பா வந்துருங்க. வந்துருவோம்மா. எஸ், சரிங்க சார். எல்லாம் ஃபேமிலியோட வந்துருங்க. என் வீட்டுக்கார் வந்து என்னை கூட்டு வரணும். கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஃபுட்டு வேணுமோ ஓகே அதை சார். நீங்களே எஸ் சார், சூஸ் ஃபேமிலியோட பண்ணிக்கலாம், வரேங்க சார். எடுத்துக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி பஃபேலாம் இல்லை. ஓகே உங்களுக்கு நான்வெஜ் வேணா நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு வேணா வெஜ்ஜு, அதெல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். வெஜ் தான் நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம். மேபி இல்லை சார் நான் இங்கே வந்தால் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு அதுவும் ரெடி பண்ணி தருவோம். ஓகே, அது தனியாக ஓகேங்க சார். செஷன், தனியாக ஒரு பக்கத்தில் ஏற்பாடு பண்ணுவோம். ஸோ அதனால் அது கூட வந்து உங்கள் சாய்ஸ் தான். எல்லாமே அன்னைக்கு வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நிறைய கற்றுக்கணும். உங்கள் வாழ்க்கையை வந்து அந்த நாள்லேருந்து ஒரு பெரிய மாற்றத்தோடு நீங்கள் அங்கேருந்து வெளியே வரணும். அது யாருக்கெல்லாம் வரணும்னா உங்களுக்கு வர வேண்டாம், உங்களோட ஃபேமிலிக்கு வரணும். அதுக்கு உண்டான நாளாக இருக்கணும். அதுக்காக தான் இதை வந்து பண்ணுறோம். ஏன்னா உங்கள் குடும்பத்தில் என்ன சேஞ்சஸ் வரும்னு பாருங்கள். ஏன்னா அதுதான் நமக்கு உண்மையான சந்தோஷம் இல்லையா? ஏன்னா நம்ம டெய்லி இங்கே உட்காந்து கற்றுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம். நம்மளை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம், அவங்க வந்து சேஞ்ச் ஆகும். எஸ் ஆர் நோ? ஸோ அவங்களுக்காக அவங்க எல்லாரும் வருவாங்க, நீங்கள் வர்றீங்க, எல்லா ஃபேமிலியும் ஒன்றா சந்திக்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் அ நைஸ் டே. லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணலாமா? தேங்க்யூ தேங்க்யூ சார். சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். சார். நாங்க வரோங்க சார். எஸ், கண்டிப்பாக சார். நீங்கள் ஆல்ரெடி அவரெல்லாம் புக் பண்ணி வச்சுட்டாரு. மற்றவங்களும் உடனடியாக அந்த புக்கிங் இதை முடிச்சிருங்க. ஏன்னா கம்மி சீட்டு தான் இருக்குது. அதனால தான் திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா கடைசியில் அந்த ரூம் சின்னதாக போச்சு, நம்ம உட்கார முடியல, நிற்கணும், ஸ்டூல் எக்ஸ்ட்ரா கேட்கணும், அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம். எல்லாரும் ஜாலியாக ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கணும். இல்லைன்னா அதிகமாச்சு நம்ம பெரிய ரூம் எடுக்க வேண்டியது வரும், பெரிய ஹால் எடுக்க வேண்டியது வரும். ஸோ அங்கே அந்த ஃபெசிலிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா மொத்தமாக அந்த ஸ்பேஸையே மாற்ற வேண்டியது வரும். அதனால உடனடியாக எல்லாரும் அவங்கவுங்க ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் அ நைஸ் டே. லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணுறேன்.